அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு சீ ஃபுட் ரெசிபி செய்ய போறோங்க. நெத்திலி மீன் பிரட்டல் செய்ய போறோம். இந்த நெத்திலி மீன் பிரட்டல் ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. அதே நேரத்துல டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை நெத்திலி மீன் வாங்குனீங்கன்னா நான் செஞ்ச மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இதை செய்யறதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 250 கிராம் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. நிறைய பேர் இது க்ளீன் பண்ணுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே இந்த மீன் வாங்க மாட்டாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது க்ளீன் பண்ணுறதும் பெரிய வேலை இல்லைங்க. நமக்கு கத்தி கூட தேவையில்லை. நம்ம கையினாலே அந்த தலையும் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த குடலையும் எடுத்துகிட்டு வாழையும் பிச்சிட்டோம்னா வேலை ரொம்பவே ஈஸிங்க. அதுக்கப்புறம் 4-5 தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் மீனை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மீனை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்ம அதில் சேர்க்கும் போது இது சீக்கிரமாக நமக்கு உடைய ஆரம்பிக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரெசிபியாக இருந்தாலும் அதில் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் அப்படியே உடையாமல் நமக்கு முழுசாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நேரமும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடாதுங்க. டீப் ஃப்ரைலாம் பண்ணிடாதீங்க. காவாசி அளவு வெந்தால் போதும். அதாவது 4ல் 1 பங்கு அளவுக்கு வெந்தாலே போதும். இது வெந்ததும் இதை தனியாக வெளியில் எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுடலாங்க. இது தாளிக்கிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க வேணாங்க. வெறும் சோம்பு மட்டுமே சேர்த்தாலே போதும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 30 சின்ன வெங்காயம் எடுத்து தோல் உரிச்சிட்டு நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். 7-8 வெள்ளை பூண்டு அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா நடுவில் கீரி, அதாவது பாதி அளவுக்கு மட்டும் கீறிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை பொன்னிறமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் வெங்காயம் சேர்க்கும் போது கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ அதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தாலும் கூட சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். பார்க்குறதுக்கும் நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ அந்த தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாகவே சேருங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு அளவு சேர்த்தாலே போதுங்க. ஏன்னா நம்ம மீனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் நம்ம வறுத்து வச்சுருந்தோம். தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து குழம்புத்தூள் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மட்டுமே கூட சேர்க்கலாம். அதுக்கடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இப்போ இந்த மிளகா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. மிளகா பொடியோட பச்சை வாசனை இப்போ நல்லாவே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணீர் ரொம்ப சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம இது மீன் பிரட்டலாக தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் தண்ணீர் ரொம்ப சேர்க்க வேணாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் மிளகா பொடியோட. இப்போ நல்லாவே கொதித்து அந்த மிளகா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச மீனை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வேகமாக கிண்டி விட்டுறாமல் இதை மெதுவாக கிண்டி விட்டுறலாங்க. மெதுவாக நல்லா கலந்து கொடுத்துடணும். அந்த மசாலா அந்த மீன் எல்லாமே இப்போ ஒன்று சேர்ந்து நமக்கு அது வெந்து வரணும். எல்லாமே பொறுமையாக நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ அதை மூடி போட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே ஒரு வாசனையோட நம்ம மீன் பிரட்டல் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க. இதை ஒரு தடவை மெதுவாக இதை மறுபடியும் நல்லா கிளறி கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை தாராளமாக ஆஃப் பண்ணிடலாங்க. இது கொஞ்சம் இந்த மசாலாவோடே இருந்துச்சுன்னா நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம முள்ளோட அப்படியே சாப்பிட்லாங்க. இப்போ நம்மளோட சுவையான நெத்திலி மீன் பிரட்டல் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.